giveaway 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க அம்மா காலையில இருந்து வீடியோ எடுக்கணும், சீக்கிரம் ரெடியாகன்னு சொல்லிட்டு இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க. என்ன சொல்லாதடி, இன்னைக்கு வந்து எடிட்டரை ஃபர்ஸ்ட் பேச வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எடிட்டர் மேடம் பண்றது பாரு. எடிட்டர் மேடம் திரும்புங்க கஞ்சா. என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. எடிட்டர் மேடம் நானும் இன்னைக்கு தான் என்ட்ரி ஆக போறேன். புதுசா ஒரு பிஜிஎம் போட்டு வரலான்னு பார்த்தா இப்படி காட்டுறீங்களே. சரி வா. பீஜமுடு கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. மர்க்கா சொல்லு. மம்மி ரெடியா? இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோமா. ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து அம்மா கிவேவே வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. இன்னைக்கு முக்கியமான வீடியோ இது வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல செகண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிவ்அவே சூப்பரா வந்து முடிஞ்சது. எல்லாருக்கும் நம்ம கொடுத்த கிவ்அவே gift வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா வீடியோ எடுத்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டாவது கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கிவ்அவேலயே உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் காத்திருக்கு. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்களும் இதை எடுத்து வின் பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிவ்அவேல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப்பை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிவ்அவே வின்னர்ஸை யூடியூப் லைவ் வீடியோலையே நம்ம வந்து குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் அம்மாவே போய் பர்ச்சேஸ் பண்ண நல்ல சூப்பரான திங்ஸ் எல்லாம் நம்ம கையாலேயே பேக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். அவங்களும் அதை பிரித்து ரிசீவ் பண்ணதை வந்து வீடியோ எடுத்து அவங்களோட கமெண்ட்ஸை நமக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நல்ல கிஃப்ட்டுமா, ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட்டுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பணியாரம் செஞ்சே வந்து நம்மக்கிட்ட காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்து அன்பேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு தேதி மே 20 வெள்ளிக்கிழமை. இன்னையிலேருந்து ஜூன் 30 வரைக்கும் நம்ம கிவ்அவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஜூன் 30 வரைக்கும் வாரத்துக்கு 4 வீடியோஸ் வரும். ஸோ அந்த எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இந்த ரெண்டாவது கிவ்அவேக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணி வின்னர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எடிட்டர் இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த கிவ்அவேயோட ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீ விநாயகர் செட்டிநாடு சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அதை பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சேனல்ல வாரத்துக்கு 4 வீடியோ வரும். எப்போ வரும்னா செவ்வாய், புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை. புதன்கிழமை மட்டும் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடும். மற்ற நாளில் காலையில் 10 மணிக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி வர வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கணும். மினிமம் 5 பேத்துக்காவது ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பணும். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அங்கே போய் மெயில் பண்ணிடுங்க. அடுத்து அம்மாவோட வீடியோ வந்த உடனே அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து அந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். அதுவும் சும்மா ஹாய், சூப்பர், ஓகே, நைஸ் இந்த மாதிரி ஒரு வேர்டில் பண்ணாமல் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து என்ன தோணுச்சு, அம்மா எப்படி சமைச்சிருக்காங்க, இல்லை அடுத்து என்ன சமைக்கலாம், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக ஒரு வந்து வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படி கமெண்ட் பண்ணணும்னா, இந்த கிவ்அவேல ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கமெண்டில் #Rajamanisamayal போட்டு கமெண்ட் பண்ணாத எங்களுக்கு வந்து தேர்வுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம வின்னர் செலக்ட் பண்ணும் பொழுது இந்த கமெண்ட்ஸ்லேருந்து தான் வின்னர் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி #Rajamanisamayal அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு செலக்டிவாகவே தெரியும். அதனால கமெண்ட் பண்ணுற எல்லாரும் மறக்காமல் #Rajamanisamayal அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பயப்படாதா
சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரையிலுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா சில பேர் நம்மளுடைய கிவ்அவே வீடியோக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ போடுற கிவ்அவே வீடியோக்கும் நீங்கெல்லாம் வர்றவங்கெல்லாம் வந்துட்டு கிவ்அவே முடிஞ்ச உடனே போயிடுவீங்க. அப்படி போகாம நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் கிவ்அவே வீடியோ போடுறதுக்கு. இனிமேல் அடிக்கடி போடுவோம். அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைஸுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வரணும்னா எங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4th ரூல்ஸ் என்னன்னா, நாங்க போடுற வீடியோ எல்லாமே நீங்க வந்து சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸா வைக்கணும். வாட்ஸ்அப், FB, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸா வைக்கணும். அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நம்மளோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க. நிறைய ரூல்ஸாக போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம சொல்றது ரொம்ப நார்மலாக. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதை லைக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், கீழே நம்ம வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கமெண்ட் #ராஜாமணிசமையலோடு சேர்த்து உங்களுடைய கமெண்ட்டை லீவ் பண்ணணும். மூணாவதாக ஸ்டேட்டஸ் வைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு மெயிலையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஷேர் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நீ எத்தனை பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போற? என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த வாட்டி வந்து போன வாட்டி கம்மியா இருக்குதுமா, இன்னும் நிறைய போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த வாட்டி வந்து 10 பேருக்கு கொடுக்க போறோம். போன கிவ்அவே 7 கிஃப்ட் கொடுத்தோம். அதுல என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கிற. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போன கிவ்அவே 7 கிஃப்ட் கொடுத்தோம். அதுல நிறைய வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணாங்க, நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணவே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் நாங்க இதுல வந்து 10 பேர்த்த செலக்ட் பண்ணிருக்கோம். 4 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்னு 4 பிரைஸ் கொடுத்துருவோம் பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் ஆறுதல் பிரைஸ் 6 பிரைஸ் தர போறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிவ்அவேல வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்காக நாங்கள் என்ன வாங்கினோமோ அதையே எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுத்தோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், ஃபோர்த்து கொடுத்து மீதி 6 பேருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன். அம்மா, நீ லாஸ்ட் டைம் கிவ்அவேல வந்து எல்லாருக்கும் நீ அந்த பொடியெல்லாம் அரைச்சு கொடுத்தில்ல, இந்த தடவை 10 பேருக்கு பொடி கொடுப்பியா? இல்ல நம்ம டிஃபரெண்டா ஊர்ல கொடுக்கலாமா? டிஃபரெண்டா ஊருக்கு கொடுக்கலாமா? ஊருகையா பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு எது பெஸ்டா கிடைக்குதா நான் அந்த மாதிரி வந்து ஸோ கண்டிப்பாக 10 பேருக்குமே கைப்பக்குவம் நேரடியாக போய் சேர்ப்போகுது. கரெக்ட். ஆனால் வந்து போன வாட்டி வந்து நம்ம ரசப்பொடி செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய பேர் அந்த ரசத்தை வச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு அந்த ரச பொடிக்காகவே நிறைய பேர் பாராட்டினாங்க. ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த தடவையும் உங்களுக்கு கிஃப்ட்டு, அப்புறம் எங்கள் அம்மா சமைச்ச நேரடியான ரெசிபியும் அந்த 10 பேருக்கு கிடைக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இன்னையிலேருந்து ஜூன் 30 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன யாருமே கடைசி வரைக்கும் பேச விடல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். Center fruit ನಾಕೈ ನಾಟ್ಯ ಮಾಡ ಸೈಮೈ ஸ்டார்ட் மியூசிக். நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க ஐயா. அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போறேன். நான் பேசணும். மக்களே பாருங்க, இப்படிதான் எங்க வீட்டுல ஒரு வீடியோவை எடுக்கணும். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் எப்படா இவங்க கூட சண்டை போட்டேன்? அது இன்னும் ஹாப்பி. ஸோ நவ் ப்ரெசென்ட் அதே மாதிரி கிவ்அவே 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது தண்ணி குடிக்கிறா. பரவாயில்ல. கவனம் அவளுக்கு. சரி, ஓ இது மஸ்ட் போடா, இது மஸ்ட் போடா. பேசுமா. கண்டிப்பா நீ பேசுதியா? நீ பேசிட்டு தாங்க குட்டியா. நன்றி. தியா எல்லாம் சொல்லணும். தியா தியா என்னமா சொல்லணுமாமா? சொல்லுதியா? சொல்லுமா. உங்களுக்கு தானே. இல்ல 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 யாருக்கு ஒரு ஹாய் சொல்லிருக்கு பாப்போம் 4 பேரும். எல்லாருக்கும் வணக்கம்.
பிளான் பண்ணி பேசலையே சொல்லுங்க பிளான் உட்காந்துருக்கு பேசுறதெல்லாம். ஓகே ரெடி ஸ்டார்ட்.